நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். PavunTamil சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் நம்மகிட்ட இருந்து டெலீட் ஆன நம்மளுடைய முக்கியமான வீடியோஸ்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம். நம்மளுடைய மொபைல் வாங்கின நாளில் இருந்து இது வரைக்கும் எடுத்த ஒரு சில முக்கியமான வீடியோஸ்லாம் நம்மளுக்கு தெரியாமல் வந்து நம்மளோட கை வந்து தவறுதலாக பட்டு டெலீட் ஆகிருக்கலாம். அல்லது வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னா நம்மளோட ஃபேமிலியில் இருந்து எடுத்து தெரியாமல் டெலீட் பண்ணியிருக்கலாம். ஒரு சில வீடியோஸை நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து டெலீட் பண்ணியிருக்கலாம். அதில் ஒரு சில வீடியோஸ் வந்து நம்மளுக்கு இப்போ தேவைப்படும். அப்படிப்பட்ட வீடியோக்கெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் மூலிமா நம்ம வந்து குயிக்காக ரெஸ்டோர் பண்ணி எடுத்துக்க முடியும். அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வீடியோக்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கொடுக்குறேன். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் லிங்க்கை ப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வரும். இதில் ஒன்லி வீடியோஸ் மட்டும்தான் நம்ம ரீஸ்டோர் பண்ண முடியும். ஃபோட்டோஸ்லாம் ரீஸ்டோர் பண்ண முடியாது. அதை தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் ரீஸ்டோர் பண்ணுனாக்கா நான் ஆல்ரெடி ஃபோட்டோஸ் எப்படி ரீஸ்டோர் பண்ணலான்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு உண்டான லிங்க்கு வீடியோ கீழே கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நம்ம ஃபோட்டோஸ் எப்படி ரீஸ்டோர் பண்ணலான்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வீடியோ ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இதில் கீழே ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க. இதில் ஒரு சில பர்மிஷன் கேட்கும், அலோவ் கொடுத்துங்க. இப்போ இதில் டெலீட் ஆன வீடியோஸ்லாம் டீட்டெயில்ஸ் வந்து டோட்டல் கவுண்ட் காட்டும். ஓகே, டோட்டலாக ஸ்கேன் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் என்னுடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா 460 வீடியோஸ் வந்து டெலீட் ஆகிருக்கு. அதில் ஷோ டெலீட் ஃபைல் இருக்குது, ரீஸ்டோர் டெலீட் ஃபோட்டோஸ்னு இருக்குது. இதில் ஷோ டெலீட் ஃபைல் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இதில் உங்களுக்கு டெலீட் ஆன வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபைல் வைஸாக காட்டும். நம்ம எப்போ டெலீட் பண்ணுமோ அன்றைக்கி டெலீட் பண்ண டைமில் எத்தனை வீடியோ டெலீட் பண்ணோம் அது ஃபுல்லாக அந்தந்த ஃபைல் வைஸாக காட்டும். உங்களுக்கு வேண்டிய வீடியோஸ் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோ டெலீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு வீடியோ வந்து ரெக்கவர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வேண்டிய வீடியோ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து எவ்வளோ எம்பின்ட்டு இதில் கீழே வந்துடும். ரீஸ்டோர் நவுன்னு கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான், ரீஸ்டோர் ஆகிடுச்சு. ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறம் வீடியோ வந்து உங்களோட ஃபைல் மேனேஜரில் இருக்கும். அதனால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜரில் இதுக்குன்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரில் நீங்கள் வீடியோஸை வந்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட்டட் வீடியோஸ் ரெக்கவர்னு இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இதில் என்னோட மொபைல்லேருந்து ரெக்கவர் பண்ண வீடியோ வந்து இதில் இருக்குது. இதுபோல் உங்களோட வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்கில் குயிக்காகவே ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எத்தனை நாள் கழித்து ஓடினாலும் உங்களுக்கு தேவைப்படலாம் வீடியோஸு. அப்படிப்பட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த அப்ளிகேஷனு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் போன்ற சோசியல் வலைதளத்தில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த தகவல் அப்போ தான் உங்களோட நண்பர்களுக்கும் தெரியும். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.